ஒரு சிறந்த மனிதர் என்னை பொறுத்தவரை. ஏன்னா டிஎம்கே கூட ஏன் கூட்டணி வச்சிருக்காருன்னா, சரியான அரசியல் புரிதல் இருந்தனால தான் டிஎம்கே கூட வச்சிருக்காங்க. அதனால தான் சிபிஎம் வச்சிருக்கு, சிபிஐஎம் எல்லாமே வச்சிருக்காங்க கூட்டணி. இல்லன்னா அவர் வந்து ஒரு எந்த முடிவு எடுத்தாலும் சரியா தான் இருக்கும். இத வந்து ஜாதி அரசியலலாம் அவர் வந்து எதுவுமே பண்ணல. ஜாதி பார்க்குறாங்கல்ல, அவங்க அவருக்கு வந்து முத்திர குத்துனது தான் ஜாதி தலைவர்ன்னு. தலித் மக்களுக்கான அரசியல் வந்து அதிகமாக பேசுறதுனால அவர் ஒரு ஜாதி சங்க தலைவராக ரிலேட் பண்ணி அவரை ஒரு ஃபில்டர் பண்ணுறதுக்கான வேலையை தான் பார்க்குறாங்க. அவர் ஜாதி சங்கத்துக்கான தலைவர் கிடையாது. அவர் முற்போக்கு அரசியல் பேசக்கூடிய ஒரு தலைவர் தான். ஸ்டார்டிங்கில் வந்து போராட்ட களத்திலிருந்து வந்தவர் தான் அவர்லாம். இப்போ கூட டிஎம்கே கூட்டணியில் இருந்தாலும் டிஎம்கேல நடக்கக்கூடிய தவறுகளை வந்து சுட்டி காட்டக்கூடியவராக தான் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அவர் வந்து சாதிய தலைவராக குறுக்கிறதே அவரோட இந்த சாதி எதிர்ப்பு மனநிலையும் ஒடுக்கப்படுறவங்களுக்காக கொடுக்கக்கூடிய குரலையும் வந்து மட்டுப்படுத்துறதுக்காக தான் அப்படிங்கிறது தான். சாதிய தலைவர்கள் அப்படின்ற ரீதியில் நீ வந்து திரும்ப பார்க்குற அப்படின்னா, இப்போ உன் சாதியில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல, அவன் சாதியில் இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே வந்து உன்னோட பிரச்சனைக்காக, இப்போ வந்து உன் சாதி தான், உன் சாதிக்குன்னு ஒரு தலைவர் இருக்காங்க, உன் சாதிக்குன்னு ஒரு கட்சி இருக்குது. அந்த நபர்கள் இது பற்றி என்ன பேசியிருக்காங்க, இதுக்காக இந்த பிரச்சனைக்காக என்ன போராடி இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்ம வச்சா வேண்டியதாக இருக்குது. அப்படி பார்த்த அப்படின்னா அவங்க உண்மையாக இருந்திருக்காங்களா, உன் தலைவர் நீ சொல்கிற உனக்கு உண்மையாக இருந்திருக்காங்க, உன் பிரச்சனையை தீர்த்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கிடையாது. பொது தலைவர் அப்படின்ற ரீதியில் தான் மக்கள் ஏற்றுக்கிறாங்க.